ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான்ப்பா பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. அதுக்காக நம்ம வீடு எல்லாமே டீப் க்ளீன் பண்ண போகிறோம். ஒரே டைமில் எல்லா வீட்டையும் க்ளீன் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கும் உடம்புக்கும் முடியாத போயிடும். அந்த மாதிரி ஒரே நாளே பண்ணாத எப்படி பாதி பாதியாக நம்ம பிரித்து பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து 2 ரூம் மட்டும் பண்ண போகிறேன். இந்த ரூம் 2 காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் ரூமு. இது எங்கள் பசங்களோட ரூமு. இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிடலாம். துவைக்கிற துணியெல்லாம் முதல்ல எடுத்துட்டு கொண்டு நம்ம ஊற போடுறதா இருந்தாலும் சரி ஊற போட்டுடலாம். போர்வை தலகாணி வரலைன்னா வாஷிங் மிஷினில் போடுறதுனாலும் வாஷிங் மிஷினில் நம்ம போட்டுடலாம். துவைக்கிற துணியை காலையிலேயே எடுத்து நம்ம போட்டோன்னா சீக்கிரமாக காஞ்சி மறுபடியும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்க்ரீன் துணி எடுத்துட்டேன். பாய் இருக்குது, பாயவும் அலசி போடணும். பெட்டு உரை இருக்குது. பெட்டு உரை இப்போ எடுக்க தேவையில்ல. ஃபேனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பெட்டு உரையை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாய் அலசி போடணும். ஸ்க்ரீன் துணி எடுத்துட்டேன். இப்போ வாங்க கொசு வலையை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். துணி துவைக்கும் போதெல்லாம் இந்த கொசு வலையை நம்ம எடுத்து நம்ம அலசி போடணும். அதுலேயும் அழுக்கு நிறையா இருக்கும். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. எங்கள் வீடு வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப அழுக்கு. வாரம் வாரம் க்ளீன் பண்ணாலும் இவ்வளோ அழுக்கு தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு அந்த நெட்டில். பாருங்கள் எடுத்துட்டேன். சுற்றி அப்படியே ஒட்டுற டைப் தான். இந்த நெட்டு நான் எப்படி ஊற வச்சு துவைக்கிறேன்னு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அது மாதிரி 2 ரூம்லேயும் ஹாலில் 3 விண்டோவில் தான் இந்த மாதிரி நாங்கள் கொசு நெட் அடிச்சிருக்கோம். இந்த 3 விண்டோவில் இருக்கிற கொசு நெட்டையும் எடுத்து ஃபஸ்ட்டு அதை ஊற வச்சிடலாம். அது மாதிரி ஸ்க்ரீன் துணியை நான் தனியாக ஊற வைப்பேன். பெட்டு உரையெல்லாம் மிஷினில் போடுவேன். வெயில் நாள்லாம் நான் எல்லாமே கையில் தான் துவைப்பேன். இன்றைக்கி வந்து கிளைமேட்டு சரியில்லை, மழை வர மாதிரி இருக்குது. சீக்கிரம் காயணுன்னா நம்ம வாஷிங் மிஷினில் போடலாம். நல்லா தண்ணியெல்லாம் ட்ரையாக முறுக்கிட்டு தரும், சீக்கிரமாக காஞ்சிடும். அதுக்காக மிஷினில் போடுவேன். நல்லா வெயில் காலம்னா மிஷின்லேயே போட மாட்டேன். எல்லாமே கையால் துவைச்சி தான் போர்வை கொண்டு கையால் துவைச்சி தான் நான் காய போடுவேன். இப்போ வாங்க ஸ்க்ரீன் துணியெல்லாம் கையில் ஊற வச்சிடலாம். போர்வையெல்லாம் மிஷினில் போட்டுடலாம். இப்போ ஜன்னலெல்லாம் நல்லா தொடச்சிடலாம். டஸ்ட்டெல்லாம் நல்லா போயிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈர துணி வச்சு தொடச்சா தான் ரொம்ப அழுக்கு இருக்காது. முதல்ல இந்த அழுக்கெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப அழுக்காக இருக்கும். பக்கத்தில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால ஓவர் அழுக்காக இருக்கும். வாரம் வாரம் க்ளீன் பண்ணாலும் இவ்வளோ அழுக்கு தான் இருக்கும். இதுலேயே பாதி அழுக்கு எல்லாமே போயிடும். வாரம் வாரம் நீங்கள் வீடு துடைக்கும்போது இந்த மாதிரி விண்டோலாம் சாதாரணமாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணாவே போதும். ஈர துணி வச்சு எப்பயாவது விசேஷ நாளில் மட்டும் ஈர துணி வச்சு நம்ம நல்லா தொடச்சா க்ளீன் பண்ணால் போதும். மற்ற நாளில் வாரம் வாரம் இந்த மாதிரி மாப்பு வச்சு சும்மா லைட்டாக அழுக்க தொடச்சி விட்டால் போதும். அப்படியே கண்ணாடி கிளாஸையும் இந்த மாப்பு வச்சு லைட்டாக தொடச்சி விட்றேன் பாருங்கள். கார்னர் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் 15 நாள் ஆகுது க்ளீன் பண்ணி. அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. மாடியிலலாம் போய் நம்ம கால் வச்சோன்னா கால் ஃபுல்லாகவே அப்படியே பவுட்ரு ஒட்டும். அந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த கம்பி ஜன்னல் எல்லாத்தையும் தொடச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம ஃபேனை தொடச்சிடலாம். ஃபேனை தொடச்சிட்டு இந்த பெட் கவரை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா கீழே டஸ்ட்டு பட்டுனா அந்த பெட்டில் படும். அதுக்கப்புறம் அந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஃபேன் துடைக்கிறது ஆல்ரெடி ஒரு டிப்ஸில் போட்டிருக்கேன். எப்படி நான் துடைக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தலகாணி உரை யூஸ் பண்ணி நிறைய ரிவ்யூஸ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த ரெக்கையில் தலகாணி உரை உள்ளுக்கு நம்ம மாட்டி விட்டுட்டு 2 சைடும் நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி எடுத்தாவே எல்லா அழுக்குமே வந்துடும். இந்த மாதிரி மாதம் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி தலகாணி உரை வச்சு க்ளீன் பண்ணாவே போதும். ஒரு 3 மந்த் 4 மந்த்துக்கு ஒரு டைமு ஷாம்பு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு அதுக்கு ஷாம்பு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லா பளபளன்னு புது ஃபேன் மாதிரி இருக்கும். மாதம் சும்மா இந்த மாதிரி தலகாணி உரையை வச்சு தொடச்சாவே போதும், நல்லா நீட்டாக இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் ஷாம்பு தண்ணி போட்டு அதில் முக்கிட்டு தலகாணி உரை உள்ளுக்கு விட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. பார்க்க புது ஃபேன் மாதிரி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வெறும் துணியை வச்சு தான் தொடச்சி காட்டியிருக்கேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். எங்கேயுமே நல்லா தொடச்சிடுங்க. இன்றைக்கி காலையில் நம்ம வீடு க்ளீன் பண்ண போகிறோன்னா நைட்டே நம்ம பிளான் பண்ணிடணும். இன்றைக்கி காலையில் எப்படி சமைக்கிறது, டிஃபன்லேருந்து லஞ்ச் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணிவிடும். சிம்பிளாக அன்றைக்கி ரெடி பண்ணிக்கணும். காலையிலே லஞ்சு ரெடி பண்ணிடணும். ஏன்னா வேலை செஞ்சுட்டு நம்மளால் மதியம் சமைச்சு சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் காலையிலே நம்ம ரெடி பண்ணிடணும். சாதம் மட்டும் மதியம் வச்சுக்கிற மாதிரி காலையிலே பிளான் பண்ணிடலாம்.
இந்த கார்னரில் லைட்டாக இன்னும் டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஈரத்துணி போட்டு துடைக்கும் போது நல்லா க்ளீனாக அந்த கார்னர்லாம் நல்லா ஈரத்துணியால் துடைச்சிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். அந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ஃபேன் எல்லாமே நீட் ஆகிடும். இல்லைனா சின்ன ப்ரஷ் இருந்ததுன்னா வச்சு கூட அந்த கார்னர் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வாங்க பெட்டு கவர் தலகாணி வரை, ஏன்னா ஃபேன் எல்லாம் தொடச்சிட்டேன். கீழே டஸ்ட் பட்டாலும் பெட்டு கவரில் மேலே பட்டிருக்கும். இப்போ தலகாணி வரை பெட்டு கவர் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பெட்டு கவர் எப்போதுமே 2 செட்டு 3 செட்டு இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். துவைக்கும் போது எடுத்துருவோம் கவரெல்லாம். அடுத்த கவரை உடனே மாற்றிடலாம். இல்லைன்னா துவைச்சி காஞ்சி அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம மாற்ற முடியும். 2 செட்டு இருந்ததுன்னா ஒரு செட்டை போட்டுட்டு இன்னொரு செட்டு துவைச்சி நல்லா காஞ்ச பிறகு ஒரு தலகாணி உரையிலே பெட்டு கவர் எல்லாத்தையும் மடித்து ஒரு செட்டை அப்படியே தலகாணி கவருக்குள்ளேயே வச்சுட்டு செல்ஃபில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். தலகாணி பழைய உரையை இந்த மாதிரி கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்டு கவரு நல்ல பெரிய கவரு 2 பெட்டுக்கு வரும். கட் பண்ணிவிட்டு தலகாணிக்கு 2 தச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். நான் வந்து இந்த உரையிலேயே ஒரு 6 தலகாணி உரை தச்சிட்டேன். 2 செட்டு வாங்கினேன். அதில் ஒரு செட்டு வச்சுட்டு ஒரு செட்டில் தலகாணி உரையா ரொம்ப தலகாணி உரை திக்காக இருந்தாலும் துவைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடையில் 2 தலகாணி உரை 250 ரூபா. இந்த பெட்ஷீட்டு 400 ரூபா 2 பெட்டுக்கு வரும். பாதியாக கட் பண்ணால் அது மாதிரி கட் பண்ணி 6 தலகாணி உரை நான் தச்சு வச்சுருக்கேன். தலகாணி உரை இந்த துணியில் தான் நான் பெட்டு கவர் வாங்கி அதிலே கட் பண்ணி நானே தச்சிருவேன். பாருங்கள், இப்போ பெட்டு உரை க்ளீன் பண்ணிட்டோம். பெட்டு உரை வேறு உரையும் மாற்றி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு, அந்த ஜன்னலை தொடச்சி அழுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இன்றைக்கி எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி கூட்டி வச்சிட்டோன்னா அடுத்த நாள் நம்ம தொடச்சிக்கலாம். விசேஷத்துக்கு முந்தின நாள் 2 நாளைக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா அதுக்கு முந்தின நாள் வீடு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. கட்டிலுக்கு அடியிலெல்லாம் உட்காந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். நல்லா கூட்டி க்ளீன் பண்ணிடலாம். துடைக்கிற அன்றைக்கி தான் இந்த கட்டிலுக்கு அடியிலலாம் க்ளீன் பண்ணுவேன். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு ஷாம்பு அதில் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷாம்பு தண்ணியில் தான் இந்த ஜன்னலில் எல்லாத்தையுமே, ஜன்னலில் இருக்கிற அந்த கண்ணாடி கம்பி எல்லாமே துடைப்பேன். ஃபேனு, சுவிட்சு பாக்ஸு எல்லாமே இந்த ஷாம்பு தண்ணியை வச்சு தான் துடைப்பேன். இப்போ துடைச்சி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சுவிட்ச் பாக்ஸ் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற இடத்தெல்லாம் துடைக்கலாம். நீங்கள் இப்போ வீடு க்ளீன் பண்ணும்போதே நீங்கள் பிளான் பண்ணிடணும். 2 ரூம் மட்டும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோமா, இல்லை வீடு ஃபுல்லாக ஒரே நாளே க்ளீன் பண்ண போகிறோமான்னு. 2 ரூம் மட்டும்தான் க்ளீன் பண்ண போகிறோன்னா 2 ரூமில் இருக்கிற ஸ்க்ரீனு துவைச்சி காய போட்டுடலாம். பெட்டு வர எல்லாத்தையும் மாற்றிடலாம். சுவிட்ச் பாக்ஸ் அது மாதிரி துடைச்சிடலாம். ஃபேனு 2 ரூமில் உள்ளது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். இல்லை வீடு ஃபுல்லானா வீடு ஃபுல்லாக இருக்கிற சுவிட்ச் பாக்ஸு ஃபுல்லாக 4 ரூம்லேயும் இருக்கிற ஃபேனு, ஹாலில் இருக்கிறது, ரூமில் இருக்கிறது எல்லா ஃபேனும் எல்லாத்தையுமே ஒரே டைமில் நீங்கள் க்ளீன் பண்ண போகிறோன்னா ஒரே நாளில் க்ளீன் பண்ணிடணும். 2 ரூமில் இருக்கிற துவைக்கிற துணியெல்லாம் ஃபஸ்ட்டு துவைக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சிடணும். என்னென்ன துவைப்போனோம், ஸ்க்ரீனு, கொசோட அந்த நெட்டை ஊற வச்சிடணும். பெட் கவரு, பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும், ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் துடைக்க நம்ம ஆரம்பிக்கணும். பாருங்கள், இப்போ ஈர துணி வச்சு அந்த ஜன்னல் எல்லாம் தொடச்சிட்ருக்கேன். அது மாதிரி 2 ரூமில் இருக்கிற ஜன்னல், சுவிட்ச் பாக்ஸையும் தொடச்சிட்டு விண்டோவையும் நல்லா ஈர துணியை நல்லா முறுக்கிட்டு, ஈர துணி இல்லாத துடைக்கலாம். அழுக்கு இருந்தால் ஈர துணி வச்சு துடைக்கலாம். இல்லைனா வெறும் காட்டன் துணியை வச்சு கூட நீங்கள் துடைச்சிக்கலாம். எங்கள் சைடு ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நான் மாதம் ஒரு டைம் ஈர துணி வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். வாரம் அப்படியே சும்மா வெறும் துணி வச்சு காட்டன் துணி வச்சு ஒரு தொடச்சிடுவேன். பாருங்கள், இப்போ இந்த ஜன்னல்லாம் நல்லா ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டேன். பார்க்கவே நல்லா பளபளன்னு இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரியல, கிளார் அடிக்குது. ஜன்னல் ஃபுல்லாக தொடச்சிட்டேன். அது மாதிரி ஃபேனையும் ஈர துணி வச்சு தொடச்சிட்டேன். வாங்க இப்போ இந்த கதவை துடைச்சிடலாம். இந்த கதவுல இந்த கார்னரில் ரொம்ப அழுக்கு இருக்கும். ஈர துணி போட்டு துடைச்சா கதவு அந்த பிளைவுட்லாம் விட்டுரும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் காட்டன் துணியை மட்டும் போட்டு நீங்கள் துடைக்கலாம். நானும் ரொம்ப அழுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஈர துணி போட்டு துடைப்பேன். இல்லைனா வெறும் காட்டன் துணி மட்டும்தான் போட்டு துடைப்பேன். இன்றைக்கி ஆனால் ரொம்ப அழுக்கு இருக்கிறதுனால ஈர துணி போட்டு எங்கேயுமே துடைக்கிறேன். பாருங்கள், துடைச்சதுக்கப்புறம் கதவு பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு பளிச்சின்னு இருக்கும். எப்பயாவது ஒரு டைம் இந்த மாதிரி ஈர துணி வச்சு துடைக்கலாம். அடிக்கடி தான் துடைக்கக்கூடாது. மேலே இருக்கிற அந்த பிளைவுட்லாம் அப்புறம் எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள், தொடச்சிட்டேன். கதவையும் தொடச்சிட்டேன். அது மாதிரி 2 ரூம்லேயும் 2 ரூமோட வேலையும் எனக்கு ஓரளவு முடிஞ்சிருச்சு. பெட்டு கவரும் போட்டுட்டேன். காட்டுறேன் பாருங்கள். பெட் கவர் போட்டாச்சு. ஸ்க்ரீன் வந்து சேர் போட்டு மேலே ஏறி போகிறதுனால பாப்பா வந்த பிறகு போட்டுக்கலான்ட்டு ஸ்க்ரீன் இன்னும் போடலை.
நைட்டு தான் ரெஸ்ட் டைமில் போடணும். தலகாணி வர அந்த ஸ்க்ரீனில் நைட்டு சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கும் போது அந்த வேலையெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபேனையும் தொடச்சாச்சு. புது ஃபேன் மாதிரி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். கதவும் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இந்த கதவு போட்டு 10 வருஷம் ஆகுது, ஆனால் புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். கீழேயும் நல்லா கூட்டி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வாங்க எங்கள் பாப்பா வரைஞ்சிருக்க இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டை தான் காட்டலான்ட்டு காட்டுறேன் பாருங்கள். இது எங்கள் பசங்களோட ரூம்னு ஃபஸ்ட்டே சொன்னேன். அவங்களே ட்ராயிங் பண்ணது தான் இது. முன்ன வீடியோவில் எண்டில் ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு காட்டுவேன். எல்லாமே பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிராஃப்ட் ஒர்க்கு காட்டல இந்த ட்ராயிங்கு பாருங்கள். இப்போ இது ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன சின்னதாக ஒட்டியிருக்க பொம்மை வந்து ஸ்டிக்கர் தான். அது வந்து வரையில சின்ன சின்னதாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் வரைஞ்சிருக்காங்க. இந்த ட்ராயிங் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ளீனிங் டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.